Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th Max ஸ்டேட் போர்டில் எக்ஸசைஸ் 5.1ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ நீங்க எழுத போற குவார்டர்லி எக்ஸாமுக்கும் இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினா இருக்கும். வாங்க சம்முக்குள்ள போலாம். எக்ஸசைஸ் 5.1 மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மூணு பாயிண்ட்ஸ் என்ன செய்யும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை நம்ம அதை பிளாட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்றத லொகேஷன் முதல்ல நீங்க பார்க்கணும். இப்போ மேக்ஸிமம் என்ன வந்திருக்கு பாருங்க, 6 வந்திருக்கா. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே யூனிட்ஸ் எழுதிக்கணும். 1 2 3 4 5 6. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு எக்ஸ் டேஷ். அப்போ -1 -2 -3 -4 -5. மேல பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் 1 2 3 4 5 6. அதே மாதிரி கீழே -1 -2 -3 -4 -5. இது ஒய் டேஷ் ஆக்சிஸ். கொஸ்டின்ல என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ முதல் ஸ்டெப் இந்த பாயிண்ட்ஸை முதல் பிளாட் பண்ணுங்க. 1, -1 எக்ஸ்ல 1 இங்க இருக்கு, ஒய்ல -1 எங்க இருக்கு, 1, -1ன்றது இங்கே வருமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ், செகண்ட் பாயிண்ட் ஒய். இந்த பாயிண்ட்டுக்கு பேரு 1, -1. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க -4, -6. -4 இங்க இருக்கு, 6 இங்க இருக்கு. இதுதான் -4, -6. -4, -6. அடுத்து -3, -5. ரெண்டுமே மைனஸ் இங்கதான் இருக்க போகுது. -3 -5 இங்க இருக்கு. -3, -5. இந்த மூணு பாயிண்ட மார்க் பண்ணியாச்சு. இப்ப இத ஜாயின் பண்றேன். இந்த மூணு பாயிண்டையும் ஜாயின் பண்ணுவோம் முதல்ல. ஓகே, ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? முக்கியமான விஷயம் இப்பதான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ஸை எந்த ஆர்டர்ல எடுக்க போறோம்? கிவன் கொஸ்டின்ல 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே டைரக்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முதல்ல இந்த கிவன் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு நேம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன். இது ஏ, ஏக்கு அடுத்து பி, இங்க சி. நம்ம எந்த குவாட்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்றோமோ அதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார சுற்றுக்கு எதிர் திசை, ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணேன்னா இது ஏ, ரிவர்ஸ்ல இது பி, இது சி. சார் நான் இங்க ஆரம்பிக்கிறேன் சார், ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படின்னா இங்க ஏ, ஃபர்ஸ்ட் இங்க ஏ வரணும், ரெண்டாவது பி, மூணாவது சி. எங்க ஆரம்பிச்சாலும் அங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப நான் பாயிண்ட சூஸ் பண்ணிக்க போறேன். பாயிண்ட் ஏயோட வேல்யூ என்னன்னு பாருங்க, -4, -6. பாயிண்ட் பி யோட வேல்யூ என்ன, -3, -5. பாயிண்ட் சி யோட வேல்யூ என்ன, 1, -1. இதுதான் பாயிண்ட். இதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபார்முலா எழுத வேணாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 1/2 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூயா சூஸ் பண்ணிட்டே வாங்க. எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, -4. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, -3. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, 1. எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ திருப்பி அங்கேயே முடிச்சிடுறீங்க. -4ல ஆரம்பிச்சோம், -4லயே முடிச்சிடுறோம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் -4 -3 1. இதுக்கப்புறம் பாயிண்ட் இல்ல, திருப்பி எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். அடுத்து ஒய் ஆகி போயிடுங்க. 6 -5 -1. திருப்பி எங்க ஆரம்பிச்சீங்க அங்கேயே முடிச்சிருங்க, 6. புரிஞ்சா? இப்ப 1/2. ஓகே, நான் சொல்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே இந்த ஆர்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. -4 × -5, 4 × 5 20. அடுத்து -3 × -1, -3 × -1 +3. 1 × 6 6. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க, அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இப்ப கீழ இருந்து மேல 6 3s are, இங்க 6 இங்க -3, 6 3s are -18. -5 × 1 -5. -1 × -4 -× +4 மாறிடுச்சு. முதல் மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணோம், இப்ப கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதை அரேஞ்ச் பண்ணுங்க. 1/2 20 + 3 23, 23 + 6 29 ஆயிடுச்சு. மைனஸ்
-18 -5 என்ன ஆயிரும்? -18ஐயும் -5ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? -23 இருக்கும். அதோட இங்க ஒரு +4 இருக்கு. -23ல +4 போயிடுச்சுன்னா -19. புரியுதுங்களா? ரெண்டு மைனஸை ஆட் பண்ணோம். -23 -23 +4 இது ரெண்டு சேர்ந்தா -19 ஆயிரும். அடுத்து பாருங்க 1/2 இங்க என்ன இருக்கு பாருங்க 29 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு +19 1/2 29 19 கூட்டினா 9 + 9 18 மீத 1 2 + 1 3 3 1 4. இப்போ நம்ம அந்த 1/2 48 அடிக்கலாம் இல்லையா? 4 2 2 வைப்பாடலாம். 1 2 is 2 2 2s are 4 4 2s are 8. சரி, நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 24. அதாவது ஏரியா பார்த்ததுனால நீங்க என்ன போடணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். தமிழ் மீடியத்தில் எழுதும் போது சதுர அலகு. தமிழ்ல சதுர அலகு. பரப்புல பார்த்திருக்கோம் இல்லையா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்ததுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும் அல்லது சதுர அலகுன்னு போடணும். ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிக்கிட்டு எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆர்டரா எடுத்துக்கிறீங்க. நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன், அப்ப இது ஏ, இது பி, இது சி. ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்தாச்சு. பாயிண்ட்டை ஏபிசின்னு எழுதுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ -4 -3 1 திருப்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே. அடுத்து ஒய் வேல்யூ 6 -5 -1 திருப்பி எங்க ஆரம்பிச்சோ அங்கேயே முடிச்சிட வேண்டியது. ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே மைனஸ், கீழே இருந்து மேல. இதை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 2 அதேதான் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த கிவன் பாயிண்ட்ஸை முதல்ல பிளாட் பண்ணிக்குவோம். -10, -4 மைனஸ் ரெண்டுமே மைனஸா இருக்கு. -10, -4 எங்க இருக்குது? -10 இங்க இருக்கு, -4 இங்க இருக்கு. இதுதான் என்னது? -10, -4. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? -8, -1 -8 எங்க இருக்கு? இந்த இருக்கு. -1 இங்க இருக்கு. இந்த இடத்துல தான் என்ன இருக்கு? -8, -1. மூணாவதா என்ன இருக்கு? -3, -5 எக்ஸ்ல -3 ஒய்ல -5 இங்க இருக்கு. -3, -5. ஓகே, இப்போ நான் அந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்றேன். இது பாத்தீங்கன்னா ஒரே குவாட்ரண்ட்டுக்குள்ள 3 பாயிண்ட்டுமே இருக்கு. இப்போ நான் எங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் பாருங்க. இங்க ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்குவோம். ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ நமக்கு என்ன இருக்கு பாருங்க? -8, -1. ரெண்டாவது பாயிண்ட் பி என்ன இருக்கு? -10, -4. சி என்ன இருக்கு? -3, -5. பாயிண்ட்டை பிளாட் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ ஹாஃப் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? முதல்ல எக்ஸ் வேல்யூவா சூஸ் பண்ணிக்கிடுவோம். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? -8 -10 -3 திருப்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். -8. அடுத்து ஒய்யோட வேல்யூ -1 -4 -5 திரும்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். எக்ஸ் ஒய் வேல்யூ எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க? ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4s are 32 8 × 4 32 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அடுத்து -10 -5 10 5s are 50. அடுத்து -3 × -1 +3 ஆயிடுச்சு. அடுத்து மைனஸ் போட்டுக்கணும். அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணி இப்ப கீழே இருந்து மேல -1 × -10 +10 ஆயிடுச்சு. 4 3s are 12 மைனஸ் மைனஸும் பிளஸ் 4 3s are 12. அடுத்து 5 8s are 40 இதுவும் பிளஸ் தான். மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. அரேஞ்ச் பண்ணுவோம். ஹாஃப் இருக்கு. இந்த சைடு பாருங்க 32 50 82 82 3 85 ஆயிடுச்சு. மைனஸ் இங்க பாருங்க 40 10 50 50 ஒரு 12 62 கரெக்டா? 40 50 60 62 இங்க 32 82 3 85. ஹாஃப் போட்டுக்க போறோம். 85ல 62 போச்சுன்னா எவ்வளவு? 5ல 2 போச்சுன்னா 3 8ல 6 போச்சுன்னா 2 23/2. ஸோ 23/2 23ல பாதி எவ்வளவு வரும்? இது ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணா 1 2 is 2
இங்கேயும் 1:2 ஓகேங்களா. 1:2 இங்க பேலன்ஸ் 1, அதாவது 11.5. 23ல பாதி 11.5 அப்படின்னு சிம்பிளா எழுதிக்கோங்க. என்ன போட போறீங்க? ஏரியா பார்த்ததுனால ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகு அப்படின்னு போடணும். முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு பார்த்ததுக்கு அப்புறமா என்ன அலகு போடணும்? சதுர அலகு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 11.5. ஓகே, எக்ஸசைஸ் 5.1ல நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 பார்க்க போறோம். 2ல பாருங்க, அதே மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். கொலினியர்னா என்ன அப்படின்னா, ஒரே கோட்டில் அமைந்த புள்ளி, ஒரு கோடமை புள்ளிகளா என ஆராய்க. இது தமிழ்ல கேள்வி. இது வந்து கொலினியர்னா லையிங் இன் த சேம் லைன், அதான் அர்த்தம். இது எப்படி சார் ப்ரூஃப் பண்றது? 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரான்னு கேட்டிருக்காங்க. கொலினியர்னா ஒரு கோடமைந்த புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே போன கொஸ்டின்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம்ல, அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண போறோம். சப்போஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சுன்னா, முக்கோணத்தின் பரப்பளவு 0 கிடைச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? given points are collinear. given points are collinearனு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஏற்கனவே போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரி இந்த given pointsக்கு ஏரியா பார்க்க போறோம். முக்கோணத்தின் பரப்பளவு 0 கிடைச்சிருச்சுன்னா given points are collinearனு சொல்லிடலாம். ஓகே, எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கு பிளாட் பண்ண தேவையில்லை, நம்ம டைரக்டா ஸ்டார்ட் பண்றோம். ஹாஃப் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? -1/2. அடுத்து என்ன இருக்கு? -5. அதுக்கடுத்து என்ன இருக்கு? -8. எங்க ஆரம்பிச்சோமோ திருப்பி அங்கே அதே முடிச்சிடணும். -1/2ல முடிச்சிடுறோம். அடுத்து ஒய் வேல்யூயா சூஸ் பண்ண போறோம். 3, அடுத்து 6, அதுக்கடுத்து 8, 3ல ஆரம்பிச்சோம், திரும்பி 3லயே முடிச்சிடுறோம். இப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பாக்குறோம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 1/2 ஃபர்ஸ்ட் என்னது? மேல இருந்து கீழே. -1/2 6ஐ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -1/2 6ஐ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 1 2 3 2s are 6. -1 into 3 -3 கிடைக்குது. புரியுதுங்களா? -1/2 6ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -3. அடுத்து 5 8s are -5 into 8 40. ஆனா -40, ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கு. அடுத்து 8 3s are -24. மேல இருந்து கீழே முடிச்சாச்சு. இப்ப கீழே இருந்து மேல மைனஸ் போட்டுக்க போறோம். 3 5s are 15. அங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு, அதனால -15. அடுத்து பாருங்க, 6 into -8. 6 8s are -48. 6 8 48. அடுத்து பாருங்க, 8ஐயும் -1/2 மல்டிப்ளை பண்ண போறோம். -1/2 ஓட 8 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 2 4 2s are 8. -1 into 4 -4 கிடைக்குது. இப்ப -1/2 8ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -4. மேல இருந்து கீழே மைனஸ், கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இங்க என்ன கிடைக்குது பாருங்க. 40 20 64. 40 24 64. 64 3 67. அதாவது எல்லாமே மைனஸ் சிம்பிள், அதான் -67. இங்க -67 இருக்கு. மைனஸ் இங்க பாருங்க, 48 4 52. 52 10 62. 62 ஒரு 5. இங்கேயும் என்ன வருது? -67 வருது. இது எல்லாத்தையும் கூட்டினா -67. இது எல்லாமே மைனஸ் சிம்பிளா இருக்கு. எல்லாத்தையும் கூட்டினா -67. ஓகே, அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? -67. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சு? +67 ஆயிடுச்சு. அப்ப ½ இன்ட்டு +67 -67 ரெண்டும் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ½ இன்ட்டு 0 0. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 கிடைச்சிருச்சா? முக்கோணத்தின் பரப்பளவு 0 கிடைச்சதுனால நம்ம என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறீங்க? given points are collinear. given points are collinear. அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் த given points are collinear. என்ன செஞ்சா போதும்? எப்பயும் போல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பாக்குறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 கிடைச்சிச்சுன்னா என்ன கன்க்ளூஷன்? given points are collinear. ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் அதே சம்ல சப்டிவிஷன் 2 பார்க்க போறோம். அதே மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் whether the given points are collinear. இது கொலினியரானு ப்ரூஃப் பண்ண போறோம். இங்க நம்பரா கொடுக்காம ஏபிசி அப்படின்னு வேரியபிளா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் ஓகே, சேம் கான்செப்ட் தான். நம்ம என்ன சொன்னா போதும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சுன்னா the given points are collinear. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஹாஃப் எழுதிக்குவோம். ஹாஃப் எழுதிக்கிட்டு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், எக்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கோ அதை எழுத போறோம். எக்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு, ஏ இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, பி இருக்கு. அதுக்கடுத்து என்ன இருக்கு, சி இருக்கு. திருப்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயும் முடிச்சிருவோம், ஏல முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸா எழுதிட்டேன். அடுத்து ஒய் எழுத போறேன். ஒய்ல என்ன இருக்கு பாருங்க, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ, அடுத்து ஏ பிளஸ் பி, மறுபடியும் பி பிளஸ் சி. எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயும் முடிச்சிடுறோம். ஓகே, எழுதியாச்சா? இப்ப ஆஸ் யூஸ்வல் என்ன செய்வோமோ அந்த ப்ரொசீஜர் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே. ஏ இன்ட்டு சி பிளஸ் ஏ, அதாவது நான் ஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், சி பிளஸ் ஏ. ரெண்டாவது பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. மூணாவது சி இன்ட்டு பி பிளஸ் சி, பி பிளஸ் சி. எழுதியாச்சா? இது ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணதை எழுதியாச்சு. மைனஸ் என்ன பண்ண போறோம், அடுத்து கீழ இருந்து மேல என்ன இருக்கு பாருங்க, அதேதான் பி பிளஸ் சி இன்ட்டு பி. ஓகேவா, பி பிளஸ் சி இன்ட்டு பி பிளஸ் அடுத்து என்ன இருக்கு, சி பிளஸ் ஏ இன்ட்டு சி. ஓகே, கீழ இருந்து மேல. லாஸ்ட் என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ. ஒவ்வொன்றா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எழுதிக்கிட்டோம். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். ஹாஃப் உள்ள மல்டிப்ளை பண்ணா ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர். அடுத்து இங்க பி இன்ட்டு ஏ பிஏ, ஏபினாலும் பினாலும் ஒண்ணுதான், பி இன்ட்டு பி பி ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் சி இன்ட்டு பி சிபி பிளஸ் சி இன்ட்டு சி சி ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் ஆஃப். அடுத்து மைனஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த b வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். b இன்ட்டு பி பி ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி. அடுத்து பாருங்க, சி இன்ட்டு சி சி ஸ்கொயர், சி இன்ட்டு ஏ ஏசி ஆர் சிஏ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு பி ஏபி எழுதியாச்சு. ரெண்டாவது பிராக்கெட். இப்போ நம்ம செய்ய வேண்டியதுன்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸை உள்ள கொடுக்குறோம். உள்ள கொடுக்கும் போது பிளஸ் சிம்பிளா இருந்துச்சுன்னா மைனஸா மாறிடும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறிடும். இங்க வெளியில ஒரு ஹாஃப் இருக்கு. இங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க, ஏசி பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பிஏ பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சிபி பிளஸ் சி ஸ்கொயர். ரெண்டாவதுல நான் என்ன செய்ய போறேன், மைனஸை உள்ள கொடுக்க போறேன். எல்லாமே இங்க பிளஸ்ஸா தான் இருக்கு. அப்ப உள்ள இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாம் மைனஸ் சிம்பிளா மாறிடும். இப்போ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சிஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இல்லையாச்சா? இப்போ செக் பண்ணி பாருங்க, இங்க பிளஸ் ஏசி இருக்க மாதிரி இங்க ஒரு மைனஸ் ஏசி இருக்கா? ஏசினாலும் சினாலும் ஒண்ணுதான். பிளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ஆயிடுச்சு. பிளஸ் ஏ ஸ்கொயர் இதற்கு பாருங்க, மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல். இங்க ஏபி அல்லது பிஏ அதே மாதிரி இங்க பிளஸ்ல இருக்கு. லாஸ்ட் பாருங்க மைனஸ்ல இருக்கா, மைனஸ் ஏபி இங்க பிளஸ் ஏபி. அடுத்து பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பிசி மைனஸ் பிசி பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க ஜீரோ. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஜீரோ, ஓவரால் ஆன்சர் ஜீரோ. அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷன் என்ன கிடைச்சிருக்கு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 கிடைச்சதுனால நம்ம என்ன சொல்ல போறோம், கன்க்ளூஷன் therefore given points are collinear. அவ்வளவுதான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைனல் ஆன்சர் 0 கிடைச்சிருச்சு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம், the given points are collinear, அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் சேம் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போறோம். இங்க பாருங்க 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிளோடைய 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆன்சரை கொடுத்துட்டு இந்த ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் பி இருக்கா, எல்லா இடத்துலயும் வேல்யூ இருக்கு, இங்க மட்டும் ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருக்கா, பி கேட்டிருக்கா. அப்ப பியோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் என்னது, பியோட வேல்யூ என்ன. இங்க ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஏரியாவுடைய ஆன்சர் 20, ஏரியா முக்கோணத்தின் பரப்பளவு 20 அப்படின்னா பி இன் மதிப்பு என்ன. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஆஸ் யூசுவல் ஏரியா பாட போறோம். ஆஃப் என்ன செய்வோம், முதல்ல எக்ஸ்ல ஆரம்பிப்போமா. 0, இங்க எக்ஸோட வேல்யூ பி, இங்க 6, திருப்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். அதுக்கடுத்து ஒய்யோட வேல்யூ 0, 8, அடுத்து 2, திருப்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். இதுல என்ன அப்படின்னா இந்த ஏரியா இதான் முக்கோணத்தினுடைய பரப்பளவு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஏரியா கொடுத்துட்டு என்ன கேட்கிறாங்க, இந்த தெரியாத பியோடைய வேல்யூ கேட்கிறாங்க. பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி ரைட், எப்பயும் போல ஆஸ் யூசுவல் சேம் ப்ரொசீஜர் தான். ஹாஃப் ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே 0 × 8 0, பி × 2 2p, மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணிட்டே வரீங்க. 6 × 0 0 மைனஸ் கீழே இருந்து மேல 0 × p 0, 8 6 are 48, 2 × 0 0, இதனுடைய டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு 20. அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 20. அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, 0 2p 0, ஒன்லி 2p மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க, 0 48 இருக்கா, இங்க 2p இருக்கு, இங்க ஒரு 48 இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, நம்மளுடைய எய்ம் என்ன, பியோட வேல்யூ பாக்குறது. ஸோ என்ன செய்யறேன், இந்த 1/2 லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த 1/2 ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். என்ன ஆகும், இந்த 2 எங்க இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு, டிவைட்ல இருக்கு. இந்த 2 ரைட் சைட்ல மாத்தும் போது டிவைடா உள்ளது என்ன ஆயிரும், இன்டா மாறிடும். டிவைட்ல உள்ள 2 இன்ட்ல போயிடும், இன்ட்ல உள்ள மேல உள்ள 1 டிவைட்ல வந்துடும். அதாவது 1/2 என்ன ஆயிடுச்சு, 2/1 மாறிடுச்சு. ஓகே, இப்ப லெஃப்ட் சைட்ல மட்டும் என்ன பாருங்க, ஒரு 2p இருக்கு, இந்த சைடு ஒரு 48 இருக்கு, மைனஸ் 48. இங்க என்ன வரும் பாருங்க, 2 × 20 40. நம்மளுடைய எய்ம் என்ன, பியோட வேல்யூ பாக்குறது. ஸோ பியை மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுட்டு இந்த நம்பரை ரைட் சைட்ல மாத்துட்டா மைனஸ் 48 என்ன ஆயிரும், பிளஸ் 48 மாறிடும். அப்ப 2p is equal to 48 plus 40 88. அப்ப பியோட வேல்யூ என்ன, 88. இந்த இன்டு 2 ரைட் சைட்ல வரும்போது டிவைட்ல வந்துடும். இப்போ பியோட வேல்யூ என்ன, 44. 2 டேபிள் அடிச்சிட்டோம்னா 4 2s are 8, 4 2s are 8. பியோட வேல்யூ என்ன, 44. இதான் பியின் மதிப்பு. வழக்கம் போல 3 முக்கோணத்தினுடைய 3 புள்ளிகளை கொடுத்துட்டாங்க. வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஏரியாவுடைய ஆன்சரை கொடுத்துட்டு இந்த பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல ஏரியா பாக்குறோம், ஏரியாவுடைய ஆன்சர் ஈக்குவல் டு 20 எடுத்துக்கிட்டு நம்ம பியை சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இதே மாதிரிதான் சப்டிஷன் 2 பாருங்க, அதே கொஸ்டின் தான். இந்த 2 பி இருக்கு, எப்பயும் போல சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம், ஹாஃப் போடுறோம், எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் என்னது பி, அடுத்து என்னது 5, அடுத்து 5, திரும்பி பில ஸ்டார்ட் பண்ணோம், இங்க பிலே முடிச்சிடுறோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ பி, இங்க ஒய்யோட வேல்யூ 6, இங்க ஒய்யோட வேல்யூ -2, திரும்பி எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். இதோட ஆன்சர் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 32 கொடுத்துட்டாங்க. நம்மளோட எய்ம் என்ன, அந்த பியோட வேல்யூ பாக்குறதா. இப்ப ஆஸ் யூசுவல் பாருங்க, 1/2 ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுவோமா. 6 × p 6p, 5 2s are, அங்க மைனஸ் இருக்கு, 5 2s are -10, -2 இருக்கனால 5 × -2 -10. அடுத்து 5 × p 5p மைனஸ், இப்ப கீழே இருந்து மேல p × 5, அதாவது 5 × p 5p, 6 5s are 30, -2 × p -2p ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 32. அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க 32. இதை அரேஞ்ச் பண்ணுவோமா. 1/2 இந்த சைடு இருக்கா,
6p 5p இது ரெண்டும் சேர்ந்தா உங்களுக்கு என்ன ஆயிரும் 11p மாறிடும். இங்க -10 இருக்கும். அடுத்து இங்க p மெர்ஜ் பண்ணீங்கன்னா இங்க 5p இருக்கு, இங்க -2p இருக்கு. 5p ல 2p போயிடுச்சுன்னா உங்களுக்கு 3p இருக்கும். அங்க ஒரு 30 இருக்கு. ஈக்குவல் டு 32. ஓகே, அடுத்த ஸ்டெப் நம்ம போன மாதிரி இங்க பண்ண மாதிரி என்ன செய்ய போறோம், இந்த 1/2 ரைட் சைட்ல மாத்துவோம். அப்ப என்ன வரும், இங்க ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, ஒரு 11p இருக்கு, -10 இருக்கு. இந்த மைனஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா இது -3p மாறிடும். -30 -30 மாறிடும். இந்த சைடு 32 இருக்கு. இந்த 1/2 ரைட் சைட்ல வரும்போது 2/1 மாறிடும். ரைட்டா? இப்ப அகைன் p எல்லாம் மெர்ஜ் பண்ணுங்க. இங்க 11p இருக்கு, இங்க 3p இருக்கு. 11p ல 3p போயிடுச்சுன்னா 8p. அடுத்து இங்க -30 -10 -30 -10 ரெண்டையும் சேர்த்தோம்னா -40. ரைட் சைட்ல தான் இருக்கு. 32 × 2 64. நம்மளுடைய எய்ம் என்ன, p யோட வேல்யூ பாக்குறது. ஸோ p மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுட்டு இந்த -40 ரைட் சைட்ல மாத்தினா +40 மாறிடும். அப்ப 8p = 64யும் 40யும் கூட்டினா 104 104. அப்ப p யோட வேல்யூ என்ன, 104. இந்த இன்ட்டு 8 என்ன வரப்போகுது, டிவைட்ல வரப்போகுது. இது டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. p யோட வேல்யூ ஃபைனல் என்னன்னு பாத்துருவோமா? என்ன வரப்போகுது, இந்த இதுல அப்படியே டைரக்டா 8 படிச்சீங்கன்னா இதுல ஒரு 8 இருக்கும். 1 8 is 8. பேலன்ஸ் 2 இருக்குமா, அது 24 மாறிடும். 3 8s are 24. அவ்வளவுதான். எட்டாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா இதுல ஒரு 8 8, பேலன்ஸ் 2 24 மாறிடும். 3 8s are 24. ஸோ p யோட வேல்யூ என்ன, 13. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரியாவை கொடுத்துட்டாங்க. ஏரியாவை கொடுத்துட்டு இந்த மிஸ்ஸிங் டேர்ம் p யோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, எப்பயும் போல ஏரியா ஃபார்முலா செஞ்சுட்டோம். ஈக்குவல் டு அந்த ஏரியாவுடைய ஆன்சர் 32 நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே p சால்வ் பண்றோம். ஃபைனலா p யோட வேல்யூ என்ன, 13. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4ல சப்டிவிஷன் 1 பார்க்க போறோம். இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொலினியரா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு பாருங்க, ஏவோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதே மாதிரிதான் போன கொஸ்டின்ல பார்த்தோம். போன கொஸ்டின்ல ட்ரையாங்கிளோடைய வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியாவை கொடுத்துட்டு மிஸ்ஸிங் டேர்ம் p கேட்டாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். கொலினியர்னு கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கேட்கிறாங்க. கொலினியர்ல என்ன கண்டிஷன், கொலினியருக்கு என்ன கண்டிஷன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு we can find the value of a. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஏரியா பார்க்குற மாதிரி அப்ளை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் என்னது, எக்ஸோட வேல்யூ 2 4 6 திரும்ப 2. அதுக்கடுத்து ஒய்யோட வேல்யூ 3 a -3 திரும்பி 3லயே முடிச்சிடறோம். போன கொஸ்டின்ல ஈக்குவல் டு அந்த ஏரியாவோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இங்க ஈக்குவல் டு 0 எடுத்துக்க போறோம். என்ன ரீசன் அப்படின்னா, கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ கொலினியர்னா என்ன அர்த்தம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளால ஏவோட வேல்யூ பார்க்க முடியும். வாங்க அடுத்து மேல இருந்து கீழே 2 × a 2a 4 3s இங்க -3 இருக்கு, -12 4 × -3 -12. அடுத்து 6 3s are 18. ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹாஃப் கீழ இருந்து மேல 3 4s are 12 மைனஸ் a × 6, அதாவது 6a. சாரி, இங்க பிளஸ் தான் இருக்கு. a × 6 6a. 3 2s are -6. ஏன்னா -3 இருக்கா, -3 × 2 -6. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க உள்ள அரேஞ்ச் பண்ணுவோம். இங்க எனக்கு லெஃப்ட் சைட்ல 1/2 இருக்க போது 2a + 18 -12 +18ல 12 போயிடுச்சுன்னா +6. அடுத்து இங்க பாருங்க 12ல 6 போயிடுச்சுன்னா ஒரு 6, அப்புறம் ஒரு 6a இருக்கு, ஈக்குவல் டு 0. நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 1/2 ரைட் சைட்ல மாத்துறோம். அப்படி மாத்தும் போது என்ன ஆயிரும், அங்கிட்ட ரைட் சைட்ல 0 இருக்கிறதுனால 0 × எனி நம்பர் கம்ப்ளீட்டா 0வா மாறிடும். லெஃப்ட் சைட்ல என்ன அவைலபிள் பாருங்க, 2a + 6 இருக்கு. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா -6 -6a ஈக்குவல் டு 0. இந்த 1/2 ரைட் சைட்ல போனா கூட
0 into any number 0 ஆயிடுச்சு. இங்க பாருங்க plus 6 minus 6 cancel ஆயிடுது. minus 6a plus 2a minus 6a plus 2a சேர்ந்து minus 4a வா மாறிடும். 4a is equal to 0. அப்ப a ஓட வேல்யூ என்ன? இந்த 4 இங்க வரும்போது ரைட் சைடுல டிவைட்ல வந்துருமா? So 0 into any number 0 divided by any number 0 ஆயிருமா? So இந்த கொஸ்டின்ல a ஓட வேல்யூ 0 தான். கொஸ்டின்ல 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. the given points are collinear னு கொடுத்துட்டு a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. collinearனா என்ன கண்டிஷன்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 னு எடுத்துட்டு நம்ம தெரியாத இந்த மிஸ்ஸிங் டேர்ம் இந்த அன்னோன் வேல்யூ a வை கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஃபைனலா a ஓட வேல்யூ என்ன? 0. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 சப்டிவிஷன் 2. அதே மாதிரி தான் given points are collinear கொடுத்துட்டாங்க. a ஓட வேல்யூ கேக்குறாங்க. போன கொஸ்டின் மாதிரியே தான் இங்க கொஞ்சம் நம்பர்ஸா இல்லாம வேரியபிள்ஸும் எலிமெண்ட்ஸும் கலந்து இருக்கு. ஓகே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க? கொலினியர்னு கொடுத்தனால என்ன கண்டிஷன்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா given points are collinear 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டு a ஓட வேல்யூ பார்க்க போறோம். ஓகே 1/2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? முதல்ல நான் எலிமெண்ட்ஸ் என்ட்ரி பண்ணி போறேன். ஃபர்ஸ்ட் x a இருக்கா? அதுக்கடுத்து இங்க என்ன இருக்கு? மைனஸ் a பிளஸ் 1. அதுக்கடுத்து இங்க என்ன இருக்கு? -4 -a. திருப்பி எங்க ஆரம்பிச்சோம் அங்கேயும் ஏலயே முடிச்சிருவோம். ஓகே இப்போ நான் எக்ஸா எழுதிட்டேன். அடுத்து y எழுத போறேன். என்ன இருக்கு? 2 - 2a, இங்க 2a, அடுத்து 6 - 2a, 2 - 2a ஆரம்பிச்சு நம்ம அங்கேயே முடிச்சிடுறோம். ஈக்குவல் டு 0. ஓகே ரைட். பாருங்க 1/2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ண போறோம். பொறுமையா மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க a into 2a சிம்பிளா முடிஞ்சிடும். 2a² முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எழுதிக்குவோம். -a plus 1 into 6 - 2a. அடுத்து பிளஸ் மேல இருந்து கீழே என்ன இருக்கு? -4 - a, இதையும் 2 - 2a மல்டிப்ளை பண்றோம். ஓகே ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு மைனஸ், இப்ப கீழே இருந்து மேல போலாமா? எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? இதையும் கீழே இருந்து மேல. என்ன பாருங்க 2 - 2a into -a plus 1 பிளஸ் அடுத்தது 2a into என்ன இருக்கு? -4 - a பிளஸ் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. இங்க இருந்து கீழ இருந்து மேல 6 - 2a into a. அவ்வளவுதான். இதை மட்டும் பொறுமையா நீங்க எழுதிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்னொன்னா அழகா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நோட்ல எழுதும் போது கண்டிப்பா அவ்வளவு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க கொஞ்சம் மடக்கி எழுதிக்கோங்க. பொறுமையா செய்யுங்க. முக்கியமான விஷயம் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டுக்கணும்? 0 போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 1/2 ரைட் சைட்ல மாத்தினா என்ன ஆயிரும்? 0 into any number. இந்த 1/2 ரைட் சைட்ல அங்கிட்டு மாத்திடுவோம். 0 into any number கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். இந்த 1/2 ரைட் சைட்ல போகும்போது 0 ஆயிடுச்சு. பேலன்ஸ் இங்க உள்ள நம்ம எழுதிக்கிட்டே வருவோம். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2a². அடுத்து இங்க பாருங்க -a வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். -a into 6 -6a, -a into -2a plus 2a². ஓகே அடுத்து 1 into 6 6, 1 into -2a -2a. அடுத்த ஸ்டெப் 4 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. 4 -4 into 2 -8, -4 into 2a 4 2s are plus, minus into minus plus ஆயிடுச்சு. அடுத்து -a into 2 -2a, -a into -2a plus 2a². ஓகே ஒரு ஹாஃப் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஹாஃபுக்கு பிராக்கெட் போட்டுக்குவோம் கன்ஃபியூஸ் ஆகாம. அடுத்து மைனஸ், இப்போ இதை முடிப்போமா? -2 into -a -2a, -2 into 1 சரி 2 into 1 2 ஆயிடுச்சு. அடுத்து -2a into a plus 2a², மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2a into a a², -2a into 1 -2a. அடுத்த ஸ்டெப் இந்த 2a வச்சு 2a into -4 -8a, 2a into -a -2a². இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. a வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a into 6 6a,
a into minus 2a minus 2a squared equal to 0. First half, second half equal to 0. இந்த 1/2 நம்ம ரைட் சைடில் மாற்றிட்டோம். ரைட் சைடில் 0 இருக்கிறதுனால 0 into any number அங்கே 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். முதல்ல a ஸ்கொயர்ல வந்துருக்கு பாருங்க. a ஸ்கொயர்டா சூஸ் பண்ணுங்க. 2a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் மொத்தம் 2 + 2 + 2 6a ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. a ஸ்கொயர்டை மெர்ஜ் பண்ணிட்டேன். அடுத்து ஏக்கு வாங்க. -6a -2a -6ம் -2ம் சேர்ந்து -8a. இங்க என்ன இருக்கு? +8a இருக்கு. இப்போ நான் இங்க ஆட் பண்ண -8a எழுதி வச்சுக்குவா. -8a இருக்கு, இங்க ஒரு +8a இருக்கு, அது போக தனியா ஒரு -2a இருக்கு. ஏஎஃப் எல்லாம் மெர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்து நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. a ஸ்கொயர் எழுதிட்டோம், ஏவை எழுதிக்கிட்டோம். அடுத்து நம்பர் பாருங்க, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு -8 இருக்கு. -8 + 6 என்ன ஆயிரும்? -2ஆ மாறிடும். மைனஸ் இந்த சைட்ல பாருங்க, அதே மாதிரி a ஸ்கொயர் பாருங்க, +2a ஸ்கொயர் -2a ஸ்கொயர் உள்ளேயே கேன்சல் ஆயிடுச்சு. அது போக இன்னொரு -2a ஸ்கொயர் இருக்கு, -2a ஸ்கொயர். அதுக்கு அடுத்து a பாருங்க. அடுத்து a எடுப்போமா? இங்க பாருங்க, இங்க -2a இருக்கு, இங்க ஒரு -2a, -2 -2 -4, -4 ஒரு -8 சேர்ந்தா -12, -12a இருக்கு, +6a இருக்கு, ஒரு -12a. மைனஸை பார்த்தீங்கன்னா -2 -4 -4 -8 -12a ஆயிடுச்சு. இங்க ஒரு 6a இருக்கு. நான் ஏவெல்லாம் மெர்ஜ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து பாருங்க நம்பர்ஸ் பாருங்க. நம்பர்ஸ்ல நம்ம ஏவை எடுத்துட்டோம், a ஸ்கொயர் எடுத்துட்டோம். நம்பர் பார்த்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு நம்பர் +2 மட்டும்தான் இருக்கு, ஈக்குவல் டு 0. ரைட், பாருங்க இப்போ என்ன நடக்க போகுது? 6a ஸ்கொயர் +8a -8a கேன்சல், இங்க -2a -2 இருக்கா? அடுத்து பாருங்க, இங்க என்ன வரும்? -2a ஸ்கொயர், -2a 6a போச்சுன்னா -6a, இங்க ஒரு +2 இருக்கு, ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்க 6a ஸ்கொயர் -2a மைனஸ் உள்ள கொடுத்தோம்னா +2a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6a -2 ஈக்குவல் டு 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 6a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 8a ஸ்கொயர்டா மாறிடும். அடுத்து ஏவை அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க 6a இருக்கு, இங்க -2a இருக்கு. 6a 2a போச்சுன்னா 4a. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? இங்க ஒரு -2, இங்க ஒரு -2 என்ன ஆயிரும்? -4ஆ மாறிடும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபைனலா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதை இங்க செய்யறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட ஃபைனலா என்ன இருக்கு பாருங்க, 8a ஸ்கொயர் + 4a -4 ஈக்குவல் டு 0. நான் என்ன செய்ய போறேன்? எல்லாத்துலயும் 4 காமனா இருக்கா? 4ஆல டிவைட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இங்க 2 4s are 8, 4ஆல டிவைட் பண்ணா இங்க 2ஆ மாறிடும். 4ஆல் டிவைட் பண்ணா இங்க 4 போய் ஒரே ஒரு a இருக்கும், இங்க 1 4 is 4, இங்க 1 வந்துடும். இப்போ இதான் நம்ம ஃபைனலா உள்ள ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு தேவையான a. பாருங்க, நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மெத்தட் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. பாருங்க, இந்த 2 வேல்யூ கிடைக்க போது சால்வ் பண்ணா இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணும்போது ஏயோட கோஎஃபிஷியன்ட் 1 வரணும். அதே 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into -1 -2. இதுதான் நமக்கு தேவையான ஹிண்ட்ஸ். என்ன ஹிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? 2 வேல்யூ சூஸ் பண்ண போறோம், அந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணும்போது 1. இந்த 1 எப்படி கிடைச்சிச்சு? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இங்க a இருக்கிறனால ஏயோட கோஎஃபிஷியன்ட். அதே 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணா -2, 2 into -1 -2. ஆட் பண்ணா 1 வரணும், மல்டிப்ளை பண்ணா -2 வரணும். மல்டிப்ளை பண்ணா 2 வரதுக்கு ஒரே ஆப்ஷன் 1 2 is 2. ஆட் பண்ணா +1 வரும் இல்லையா? இப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துருங்க. 2ஐயும் -1 ஆட் பண்ணா 1, 2ஐயும் -1 மல்டிப்ளை பண்ணா -2. இப்போ ஃபேக்டர் எழுத போறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மெத்தடை. a ஸ்கொயர்டு பக்கத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதால கிடைச்ச வேல்யூவை டிவைட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணுங்க. -1/2 ஒன்றும் செய்ய முடியாது. இதை டிவைட் பண்ணா 1/1 வரும். இங்க என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? a அப்படின்ற வேரியபிள் வந்திருக்கு. அப்ப என்ன செய்ய போறோம் பாருங்க, டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ டினாமினேட்டர் இன்ட்டு அந்த வேரியபிள். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 இருக்கா? 2 இன்ட்டு வேரியபிள் என்ன இருக்கு? a இருக்கு. அப்படியே நியூமரேட்டரை சேர்த்துக்கோங்க. அடுத்து
டினாமினேட்டர்ல 1 இருக்கா, 1 இன்ட்டு ஏ நியூமரேட்டர் அப்படியே சேர்த்துக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ என்ன வரலாம், 2a மைனஸ் 1 ஜீரோவா இருக்கலாம், அல்லது a பிளஸ் 1 ஜீரோவா இருக்கலாம். 2a மைனஸ் 1 ஜீரோவா இருந்தா 2a ஈக்குவல் டு மைனஸ் 1 பிளஸ் 1 மாறிடும். அப்ப a ஓட வேல்யூ என்ன, 1/2. இந்த ரெண்டு இன்ட்டு 2 டிவைட்ல வந்துருச்சு. இந்த சைடு பாருங்க, a பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் a ஈக்குவல் டு பிளஸ் 1 ரைட்ல போகும்போது மைனஸ் 1 மாறிடுச்சு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏக்கு 2 வேல்யூ வந்திருக்கு. ஏயோட வேல்யூ 1/2, ஏயோட வேல்யூ -1. கொஸ்டின்ல 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கொலினியர்னா என்ன கண்டிஷன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். எப்பயும் போல ஏரியா மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணிட்டே வந்திருக்கோம். ஃபைனலா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. அதை சால்வ் பண்ணா இப்ப நமக்கு ஏக்கு 2 வேல்யூ இருக்கு. என்ன இருக்கு, ஏவோட வேல்யூ 1/2 அல்லது ஏயோட வேல்யூ -1. ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா, அதுல 3 வெர்டிசஸ் கொடுத்திருந்தாங்க. இங்க பாருங்க 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி குவாடிலேட்டரல். குவாடிலேட்டரல்ல 4 வெர்டிசஸ் இருக்கும் இல்லையா, அந்த 4 கார்னர்ஸையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதோட ஏரியா கேட்குறாங்க. ஏரியா நீங்க எப்ப பார்த்தாலும் முதல்ல பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தாலும் சரி, ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் பார்த்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிவன் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, -9, -2. எக்ஸ்ல -9, ஒய்ல -2, -9, -2. ஓகே, அடுத்து -8, -4. -8 இங்க இருக்கு, -4 இங்க இருக்கு. ஸோ -8, -4. அடுத்த பாயிண்ட் 2, 2. எக்ஸ்ல 2, ஒய்ல 2 இந்த இருக்கு. எக்ஸ்ல 2, ஒய்ல 2, 2, 2. அடுத்து 1, 3. எக்ஸ்ல 1, 1, -3. எக்ஸ்ல 1, ஒய்ல -3 தான் இருக்கு. 1, -3 ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு 4 சைடு இருக்கு. இதுக்கு தான் நமக்கு குவாடிலேட்டரல் அப்படின்னு பேரு. இதோட ஏரியா தான் கேட்குறாங்க. நம்ம எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஆன்டி கிளாக் வைஸ் சூஸ் பண்ணுங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி, ஆன்டி கிளாக் வைஸ். இல்ல இங்க ஸ்டார்ட் பண்ணா இது ஏ, இது பி, இது சி, இது டி. நான் ஃபர்ஸ்ட் குவார்டர் இருந்து ஆரம்பிக்கிறேன். இது ஏன்னு வச்சுக்குவோம், இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்குவோம். இப்ப ஏயோட வேல்யூ எழுதிக்குவோம், 2, 2. வெர்டெக்ஸ் பி யோட வேல்யூ -9, -2. சி யோட வேல்யூ என்ன, -8, -4. டி யோட வேல்யூ 1, -3. கிவன் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ்ல 4 பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணி நேம் கொடுத்தாச்சு, ஏபிசிடி. இப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன பண்ணமோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டுக்கிறோம். எக்ஸ்ல ஆரம்பிங்க. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, 2. இங்க -9, இங்க -8, இங்க 1. திருப்பி அங்க ஆரம்பிச்ச மாதிரி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயும் முடிச்சிடும், 2லயே முடிச்சிடுறோம். எக்ஸ் வேல்யூ 2, -9, -8, -1, திரும்பி 2லயே முடிச்சிடுறோம். அடுத்து ஒய் வேல்யூ எழுதுங்க, 2, -2, -4, அடுத்து -3, திரும்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து 1/2. அங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன பண்ணமோ அதே ஸ்டெப் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ண போறோம். மேல இருந்து கீழே 2 × -2, -4. -4 × -9 × -9 4s are 36. மைனஸ் உங்களுக்கு பிளஸ் ஆயிரும். 8 3s are -, -24. அடுத்து மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. 8 3s are 24. 1 × 2 2. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. மைனஸ் இப்ப கீழ இருந்து மேல 2 × -9. 2 9s are 18. மைனஸ் இருக்கிறதுனால -18. அடுத்து -2 × -8. மைனஸ் உங்களுக்கு பிளஸ் ஆயிரும். 2 8s are 16. அடுத்து -4 × 1 -4. -3 × 2 -6. கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்ப அரேஞ்ச் பண்ண போறோம். 1/2. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா கூட்டிக்கிட்டே வருவோம். இங்க பாருங்க 30, 36, 24, 40, 60, 62 ஆயிடுச்சு. 62ல
4 எடுத்துட்டோம்னா 58 மாறிடும். ஓகேவா? 36 24 30 20 50 6 4 10 50 10 60 பிளஸ் 2 62 62ல 4 எடுத்துட்டோம்னா 58 ஆயிடுச்சு. இந்த சைடு மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் பிளஸ்ஸா இருக்கு, மீதெல்லாம் மைனஸா இருக்கு. -6 -4 சேர்ந்து -10 -18 -18 -10 சேர்ந்து -28 ஆயிருக்கும். இங்க ஒரு +16 இருக்கு. -28ல 16 இங்க ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தா என்ன செய்யணும், பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சிருங்க. 28ல 16 போச்சுன்னா 12, பெரிய நம்பருக்குரிய சிம்பிளை போட்டுறணும் -12. ஓகே, வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, உள்ள எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணோம்னா -12. 1/2 இங்க என்ன வரப்போகுது பாருங்க, 58 மைனஸ் மைனஸ் சேர்ந்து உங்களுக்கு பிளஸ்ஸா மாறிடும். 1/2 58 + 12 உங்களுக்கு எவ்வளவு ஆயிடுச்சு, 70 மாறிடும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, 1:2 70ல பாதி, 3 2s are 6 5 2s are 10 35. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுக்கு நம்ம அலகு போடும் போது சதுர பரப்பளவு பார்த்ததுக்கு அப்புறமா நாற்கரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன எழுதணும், சதுர அலகு, ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன, 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிக்கிட்டோம். பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வழக்கம் போல ஏரியா பார்த்துருக்கோம். ஃபைனல் ஆன்சர் என்ன, 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல். ஓகே, ஓகே. கொஸ்டின் நம்பர் 5ல அடுத்த சப்டிவிஷன் பார்க்க போறோம். அதே மாதிரி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான். ஏரியா பார்க்கறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கிவன் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுவோம். -9, 0 எக்ஸ்ல -9 ஒய்ல 0. இப்போ -9 அப்படின்ற லைன் மேலேயே பாயிண்ட் வந்துருச்சு. இது -9, 0. அதுக்கடுத்து -8, 6 -8 இங்க இருக்கு, 6 + 6 இங்க இருக்கு. இது என்னது, -8, 6. அடுத்த பாயிண்ட் பாருங்க, -1, -2 எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ -2. ஸோ -1, -2 இங்க இருக்கு, -1க்கு நேரம் -2. அடுத்து -6, -3 -6 இங்க இருக்கு, -3 இங்க இருக்கு. இது -6, -3. இந்த பாயிண்ட் என்ன சொன்னோம், -1, -2. இப்ப நம்ம இந்த 4 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பாருங்க. 4 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுவோம், நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு குவாடிலேட்டரல் கிடைக்கும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு தேவை ஆர்டர் வேணும். இப்ப நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க ஸ்டார்ட் பண்ணா இதுக்கு நேம் கொடுக்குறேன். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ், ஏ ரிவர்ஸ்ல A B C D. இதான் இந்த பாயிண்ட் தான் B, இது C, இது D ஆயிடுச்சு. பாயிண்ட்டை பிளாட் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆர்டர் எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏயோட வேல்யூ என்ன, -8, 6. பியோட வேல்யூ என்ன, பி பாயிண்ட் -9, 0. சியோட பாயிண்ட் என்ன, -6, -3. பாயிண்ட் டியோட வேல்யூ என்னன்னு பாருங்க, -1, -2. ஓகே, எழுதியாச்சு. பாயிண்ட்டை பிளாட் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ் எழுதி நேம் கொடுத்தாச்சு. நமக்கு தேவையானது இந்த ஏபிசிடியோடைய ஏரியா என்னன்னு பார்க்க போறோம். அஸ் யூஸ்வல் ஆஃப் போட போறோம். ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். -8, -9, -6, -1 திரும்பி -8லயே முடிச்சிடுறோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ எழுத போறீங்க. 6, 0, -3, -2 திரும்பி 6லயே முடிச்சிடுறோம். அவ்வளவுதான். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெளியில இருக்கட்டும். முதல் மேல இருந்து கீழே, இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணா என்ன வர போகுதுன்னு பாருங்க. -8 × 0, 0. 9 3s are 27. மைனஸும் பிளஸ் ஆயிரும். அடுத்து 6 2s are 12. -1 × 6, -6. அடுத்து பாருங்க, மைனஸ் போட்டாச்சு. இந்த சைடு பாருங்க, கீழே இருந்து மேல 6 9s are -54. 0 × 6, 0. -3 × -1, மைனஸ் × மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3 × 1, 3 ஆயிடுச்சு. இங்கேயும் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 8 2s are 16. ஓகே, அரேஞ்ச் பண்ணுவோமா? 1/2 இந்த சைட்ல பாருங்க, 27 + 12 39. 39ல 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 33 இருக்கு.
2 பிளஸ் ஆட் பண்ண 39, ஒரு -6 இருக்கு. 39ல 6 போச்சுன்னா 33 மைனஸ் இங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். 16 + 3 19. இங்க என்ன இருக்கு -54. ஒரு பெரிய நம்பர், ஒரு பிளஸ்ல இருக்கு, ஒரு மைனஸ் நம்பர் இருக்கு. -54 இருக்கு, ஒரு 19 இருக்கு. அப்ப என்ன செய்யணும், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தா என்ன செய்யணும், பெரிய நம்பர் சில நம்பரை கழிச்சிருங்க. 4ல 9 போகாது, பாரோ வாங்கிட்டா 14ல 9 போச்சுன்னா 5, இங்க 4 இருக்கும், 4ல 1 போச்சுன்னா 3. இப்ப 54ல 19 கழிச்சிட்டா 35. பெரிய நம்பருக்குரிய சிம்பல் மைனஸ். ஸோ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணா -35. இப்போ என்ன இருக்கு 1/2 33 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 36. சாரி, மைனஸ் இன்டு மைனஸ் 35. இப்போ இங்க ஹாஃப் இருக்கு. 35 33 பெருக்குனீங்கன்னா 5 + 3 8, 3 + 3 6. 33 35 கூட்டுறோம், ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது 68 வந்துருச்சா. 30 30 60, 5 3 8. இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 3 2s are 6, 4 2s are 8. ஸோ ஆன்சர் என்ன, 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த கிவன் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய என்னது குவாடிலேட்டர். இந்த குவாடிலேட்டருடைய ஏரியா என்ன, 34 சதுர அலகு. நாற்கரத்தின் பரப்பளவு 34 சதுர அலகு. ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் இஸ் 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்ஸை முதல் பிளாட் பண்ணோம். பிளாட் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம். ஏபிசிடி நேம் கொடுத்தோம். ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா குவாடிலேட்டரோட 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா கொடுத்துட்டு இந்த மிஸ்ஸிங் பாருங்க இல்லைன்னா கேயோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஏரியா கொடுத்துட்டு கேயோட வேல்யூ கேட்குறாங்க. இதே மாதிரி கொஸ்டின் ட்ரையாங்கிள்ல பார்த்தோம், சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம ஏரியா எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி எழுதிக்க போறோம். ஹாஃப் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எழுத போறோம் இல்லையா, -4 -3 3 2 -4 ஆரம்பிச்சதுலேயே முடிச்சாச்சு. அடுத்து ஒய் வேல்யூ எடுக்க போறோம். -2 k -2 3 மறுபடியும் -2. இதுதான் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர். இதோடைய ஆன்சர் ஈக்குவல் டு 28. ஓகே, இப்ப பாருங்க ஹாஃப் ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே -4 × k -4k, -3 × -2 3 2s are 6, அடுத்து 3 3s are 9, அடுத்து 2 × -2 -4. ஒரு ஹாஃப் முடிச்சாச்சு. மைனஸ் அடுத்து கீழே இருந்து மேல -2 × 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிருமா, 2 3s are 6. அடுத்து 3 × k 3k, -2 × 2 -4, 3 × -4 -12 equal to 28. இப்ப பாருங்க என்ன செய்ய போறோம், இந்த பக்கம் 1/2 இருக்கா, நம்பர் அரேஞ்ச் பண்ணுவோம். இங்க ஒரு -4k மட்டும் இருக்கட்டும். 9 + 6 15, 15ல -4 போயிடுச்சுன்னா +11. அடுத்து பாருங்க இங்க 3k, ஒரே ஒரு k மட்டும் தான், 3k இருக்கு. நம்பரை பொறுத்த அளவுல -12 -4 இது ரெண்டு சேர்ந்தா உங்களுக்கு என்ன ஆயிரும், -16 மாறிடும். இங்க என்ன இருக்கு, +6 இருக்கு. ஸோ -16ல +6 எடுத்துட்டோம் அப்படின்னா -10 ஈக்குவல் டு 28. இப்ப அரேஞ்ச் பண்ணுவோமா, -4k +11, இந்த மைனஸ் உள்ள கொடுக்கும்போது என்ன ஆயிரும், -3k மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 இஸ் ஈக்குவல் டு 28. இந்த 1/2 இருக்கா, இது என்ன செய்ய போறோம், ரைட் சைட்ல மாத்துறோம். அப்படி மாத்தும் போது என்ன மாறிடும், 2/1 மாறிடும். இப்ப k எல்லாம் மெர்ஜ் பண்ணுவோம். -4k -3k -7k மாறிடும். 10 + 11 என்னவா மாறிடும், 21 மாறிடும். இந்த பக்கம் 28 × 2 8 2s are 16, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 56. நம்மளுடைய எய்ம் என்ன, கேயோட வேல்யூ பாக்குறது. இந்த +21 ரைட் சைட்ல மாறும்போது -21 மாறும். இப்போ -7k is equal to 6 - 1 5, 5 - 2 3. அதாவது 56ல 21 கழிச்சா 35 ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம், நமக்கு என்ன வேணும், கேயோட வேல்யூ தானே வேணும்.
இப்போ கேஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் 35 இருக்கா, இந்த இன்ட்டு 7 ரைட் சைடில் மாறும்போது டிவைடில் மாறப்போகுது, இந்த -7 இங்கே டிவைடில் வந்துருச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 1 7 is 7, 5 7s are 35. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கேயோட வேல்யூ என்ன? -5. இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஒரு குவாடிலேட்டருடைய 4 வெர்டிசஸ் கொடுத்தாச்சு. ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இந்த பாயிண்ட்ல மிஸ் ஆன கேயோட வேல்யூ கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி பார்த்து ஈக்குவல் டு 28ன்னு வச்சுக்கிட்டு சிம்பிளை பண்ணியிருக்கோம். ஃபைனலா கேயோட ஆன்சர் என்ன? -5. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க ஏபிசி. இந்த வெர்டிசஸ் என்ன சொல்றாங்க? the given points are collinear. கொலினியர்னு கொடுத்துட்டாங்க. ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b is equal to 1 அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோணமைந்த புள்ளிகள் மற்றும் a plus b யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க. சரி, கொலினியர்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன செய்வோம்? கொலினியர்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. இதை வந்து முக்கோணத்தின் பக்கங்களா எடுத்துக்கிறோம். இது வந்து வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன வரும்? 0ன்னு கிடைக்கும். எப்ப? கொலினியர் கண்டிஷன்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. அப்ப நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றோம். half முதல் எக்ஸ்ட்ரா வேல்யூ -3 a 4 திரும்பி -3 9 b -5 மறுபடியும் ஒரு 9 ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா கொலினியர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ் யூஸ்வல் பாருங்க, முதல் மேல இருந்து கீழே -3b -5 into a -5a 4 9s are 36 மைனஸ் அடுத்த ஹாஃப் இங்க கீழ இருந்து மேல 9a 4 into b 4b -5 into 3 5 3s are 15 equal to 0. இங்க அரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க, -3b -5a +36. இதை உள்ள அரேஞ்ச் பண்ணா -9a மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம், -4b -15 ஈக்குவல் டு என்ன ஆக போகுது? இந்த 1/2 ரைட் சைட்ல மாத்திட்டோம்னா என்ன ஆகுது? 0 இன்ட்டு எனி நம்பர் 0வா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஏபியை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ பிஏ மஸ்ட் ஏ எடுத்துக்கிறோமா? -5a இங்க -9a -5 -9 சேர்ந்தா -14a. அடுத்து பி எடுத்துக்கோமா? -3b -4b ரெண்டு சேர்ந்தா -7b. ஏவை மர்ஜ் பண்ணியாச்சு, பிஏ மர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்து நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 36 இருக்கு, இங்க -15 இருக்கு. 36ல 15 போச்சுன்னா 6ல 5 போச்சுன்னா 1, 3ல 1 போச்சுன்னா 2, அதாவது 21 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை 7ல டிவைட் பண்ணுவோமா? என்ன வரும் பாருங்க, 7ல டிவைட் பண்ணா இங்க 2 டைம்ஸ் வரும், இங்க 1 டைம் வரும், இங்க என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுட்டீங்களா? அதாவது இங்க ஒரு மைனஸ் இருக்கு, நான் 7ல தான் டிவைட் பண்றேன். அப்ப என்ன வரப்போகுது? -2 7s are 14 மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு. 7ல டிவைட் பண்ணா ஒரு பி மட்டும் வந்துடும், அதாவது 1 டைம். 3 7s are 21. இப்போ என்ன பண்ணலாம்னா -2a -b ஈக்குவல் +3 ரைட் சைட்ல மாத்திட்டா -3ன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே கொஸ்டின்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? a + b is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்குவோம். கடைசியா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா ஏபியை வச்சு, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்குவோம். நம்மளுடைய எய்ம் என்ன? ஏ அண்ட் பியை பாக்குறது. இப்போ நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, a + b is equal to 1. இங்க என்ன இருக்கு? -2a - b is equal to -3. நான் என்ன பண்றேன்? 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணுவோம். 1 என்ன இருக்கு? a + b is equal to 1. 2 என்ன இருக்கு? -2a - b ஈக்குவல் டு -3. நான் அப்படியே ஆட் பண்றேன். ஏன் ஆட் பண்றேன்னா ஆல்ரெடி +b - b ரெடிமேடா இருக்கு, அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம். -2a +c ஆட் பண்ணா -a மாறிடும். -3 + 1 சேர்ந்தா -2 மாறிடும்.
அப்ப ஏயோட வேல்யூ என்ன பிளஸ் இந்த மைனஸ் அடிச்சிட்டோம்னா ஏயோட வேல்யூ என்ன +2. ஏயோட வேல்யூ 2வா இருந்தா பியோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ 2 அப்படின்னு எதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் இன் 1ல போடுவோம். 1ஆம் நம்பர் ஈக்குவேஷன் நம்ம டேக்கன என்ன இருக்கு? a plus b is equal to 1 இருக்கா? இதுல ஏக்கு பதிலா 2 போடுங்க. இப்ப பியோட வேல்யூ என்ன? இந்த +2 ரைட் சைடுல மாறும்போது -2 ஆயிரும். இப்போ பியோட வேல்யூ என்ன? -1. ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -1. ஏபி வேல்யூ கேட்டிருக்காங்க. கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு கொடுத்துட்டு ஒரு சமன்பாடு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a plus b is equal to 1 கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கேட்டது a and b. கொலினியர்னா முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. இந்த ஈக்குவேஷனையும் ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஏபி வேல்யூ கிடைச்சிருது. ஸோ ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -1. ஓகே.